நான் வந்து திருநெல்வேலியில் ரோஜா நகர் ரெட்டியார்பட்டியில் இருக்க ரோஜா நகரில் இருக்க முருகன் சார் அவங்க மாடி தோட்டத்தை வந்து நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். அதில் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. எங்களுக்கு வந்து நாங்கள் யாருக்குமே வீட்டில் நாங்கள் சின்ன சின்ன செடிகள் வச்சுருந்தாலும் அதை எப்படி பண்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. சார் வந்து அந்த விதையை எப்படி விதைக்கணும், எத்தனை நாள் முளை வருங்கிறதுலேருந்து அதுக்கு மண் முதல்ல எப்படி தயாரிக்கணுங்கிறது எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. மண்ணெல்லாம் வெறுமனே மண்ணை மட்டும் போட்டால் போதாது, அந்த கோகனட்டில் உள்ளது அப்புறம் வந்து உரங்கள் எல்லாம் கலந்த பிறகு அதை கலந்து நம்ம செடி வைக்கும்போது தான் அந்த செடிகள் நல்லா வரும்னு சொன்னாங்க. அதேமாதிரி மாடி வீடுகளை வைக்கும்போது வந்து தரைகளெல்லாம் நமக்கு பாதிக்கப்படுங்கிறதுனால அந்த அளவு வந்து மண் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம அந்த கோகனட்டில் சேர்க்கும்போது வெயிட் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதையும் எங்களுக்கு நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதேமாதிரி அவங்க தரையில் வைக்காமல் ஒவ்வொரு இதுக்கு மேலே திண்டுக்கு மேலே நம்ம வைக்கும்போது நம்மளுடைய தரைகளும் பாதிக்கப்படாது, தண்ணியும் அதில் இருக்காது அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற போது நம்மளுடைய வீடுகளையும் நம்ம சுத்தபத்தமாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் என்னென்ன மாடி தோட்டம்னா அதில் என்னென்ன மரங்கள் வைக்கணும், என்னென்ன செடி கொடிகள் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதில் உரங்கள், இந்த பூச்சிகள்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன பூச்சிகள் வருது. அந்த மூணு வகையான பூச்சிகளும் ஒரு 3 வகையான உரங்களை கொடுத்துருந்தாங்க. அந்த 3 உரங்களும் வந்து ரொம்ப வீட்டில் நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய உரங்களாக சொன்னாங்க. 3G அப்படிங்கிற ஒரு மருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்புறம் வந்து புகையிலையை வச்சு ஒரு வித்தியாசம் ஒன்று பண்ண சொன்னாங்க. அதுவும் அந்த பூச்சிகளை ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது ஏன்னா வந்து மெயினாகவே நம்ம செடி வச்சுருக்கோம், ஆனால் அந்த பூச்சிகள் வருது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அதனால் சார் சொல்லி கொடுத்ததுனால அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு ஒரு மிகவும் பயனுள்ளதாக ஒரு விசிட்டாக இருந்தது. ரொம்ப பயனுள்ளது. கண்டிப்பாக நீங்கள் இது மூலமாக மாடி தோட்டம் அமைக்க போகிறீங்க. கண்டிப்பாக ஏற்கனவே எங்கள் வீட்டில் நாங்கள் புடலங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் சார் சொன்ன மாதிரி அது விதை வந்து விளைச்சி வரும்போது எத்தனை நாள் ஆகும், அதுலேருந்து திரும்ப வரும்போது எத்தனை நாள் ஆகும். இப்போ கிழங்கு வகையெல்லாம் வச்சோம்னா அதோடைய அறுவடை எப்படி இருக்கும், அது நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்ம எப்போ அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் வீட்டில்